வணக்கம். ராகவா விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் விருது பெருமை சேர்க்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். கோரிமேடு காவல் மைதானத்தில் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த போலீசார். விழாவில் பரபரப்பு. பாஜகவை சேர்ந்தவர்தான் சபாநாயகராக இருப்பார். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா நம்பிக்கை. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி காவல்துறையினருக்கு ஜனாதிபதியின் வண்ண கொடியினை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் இன்று காலை குடியரசுத் தலைவரின் வண்ண விருது வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு விருதை புதுச்சேரி காவல்துறைக்கு வழங்கி பேசினார். இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, தற்காலிக சபாநாயகர் அன்பழகன், அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணாராவ், சிவக்கொழுந்து, ராஜசேகரன், செல்வகணபதி எம்பி, சட்டமன்ற உறுப்பினர்கள், டிஜிபி ஷாலினி சிங், தலைமை செயலர் சரத் சௌகான், அரசு உயர் அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மத்திய அமைச்சரின் வருகையொட்டி மத்திய ரிசர்வ் படையின் 8 கம்பெனி பாதுகாப்பு படையினர் மற்றும் புதுச்சேரி காவல்துறையை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். அணிவகுப்பில் புதுச்சேரி காவல்துறையின் காவலர் அணி, காவல்துறை கமாண்டோ அணி, புதுச்சேரி ஆயுதப்படை காவல்துறை அணி, காவல்துறை அணி பெண்கள், போக்குவரத்து காவல்துறை அணி மற்றும் இந்திய ரிசர்வ் பட்டாலியன் அணி பிரிவுகளை சேர்ந்த 6 அணிகள் பங்கேற்றன. புதுச்சேரி காவல்துறை இசைக்குழுவினரின் இசை முழக்கத்துடன் அணிவகுப்பும் நடைபெற்றது. இந்த அணிவகுப்பை மத்திய அமைச்சர் அமித்ஷா பார்வையிட்டார். மேலும் சிறப்பான நிர்வாகத்திறன், பணியில் சிறந்த செயல்திறன் மற்றும் அர்ப்பணிப்புடன் கூடிய சேவையை பாராட்டும் வகையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர்கள் கலைவாணன் மற்றும் லட்சுமி சௌஜன்யா ஆகியோருக்கு கேந்திர உள்துறை அமைச்சர் தக்ஷதா பதக்கத்தையும் மத்திய அமைச்சர் வழங்கினார். இதோ இந்த அற்புதமான நிகழ்விற்கு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வذ்குரூனி அذ்குருக்கும் to the ensign officer. May I request the august gathering to honor this proud and historic moment with a resounding round of applause. உயரிய வண்ண கொடியை உயர்த்தி பிடித்து என்சைன் ஆபீசர் விருந்தினர்களுக்கும் பொது மக்களுக்கும் தமது கரங்களால் செம்மார்ந்து ஏந்தி காட்சிப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் உற்சாகத்தை தொடர்ந்து கரவொலிகளால் வழங்க மீண்டும் கேட்டுக்கொள்கிறோம். As the honorable chief guest to kindly come forward to receive the gentle salute and witness the march past of the contingent. புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் விருது பெருமை சேர்ப்பதாக முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் சிறந்த வண்ணக்கொடி விருது வழங்கும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பேசினார். அப்பொழுது அவர், புதுச்சேரி காவல்துறைக்கு கிடைத்துள்ள குடியரசுத் தலைவரின் விருது காவல்துறையின் சிறப்பான பணிக்கு கிடைத்த பெருமையும் வெற்றியும் என்றார். புதுச்சேரி சிறிய மாநிலமாக இருந்தாலும் சிறந்த மாநிலமாக திகழ்ந்து வருவதாக தெரிவித்த அவர், புதுச்சேரிக்கு வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் சுற்றுலா பயணிகள் வருவதற்கு இங்குள்ள அமைதியான சூழல் முக்கிய காரணம் என்றார். இந்த அமைதியான சூழலை உருவாக்குவதில் புதுச்சேரி காவல்துறையினரின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அவர் பாராட்டினார். காவலர்களின் தைரியம், ஒழுக்கம், அச்சமின்மை மற்றும் நேர்மையுடன் பணியாற்றி மக்களிடையே நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து பேசிய அவர், காவல்துறையினருக்கு கிடைக்கும் உயரிய விருதுகள் தற்போது பணியாற்றும் காவலர்களுக்கு மேலும் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிப்பதாகவும், முன்னாள் காவல்துறையினரின் சேவையை நினைவு கூறும் வாய்ப்பாக அமைவதாகவும் குறிப்பிட்டார். தமது அரசு பொறுப்பேற்ற பிறகு காவல்துறையில் இருந்த குறைபாடுகளை களைந்து காவலர்களின் மன அழுத்தமின்றி சிறப்பாக பணியாற்றுவதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். காவல்துறையை மேலும் வலுப்படுத்துவதற்கு தேவையான நிதி மற்றும் உதவிகளை மத்திய அரசு தொடர்ந்து வழங்கும் என்று உறுதியளித்த முதலமைச்சர், காவல்துறையினருக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் புதுச்சேரி மக்கள் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி கோரிமேடு மைதானத்தில் இன்று நடைபெற்ற அரசு விழாவில் அடுத்தடுத்து பெண் காவலர்கள் மயங்கி விழுந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புதுச்சேரி கோரிமேடு காவலர் மைதானத்தில் புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கும் விழா நடைபெற்றதா. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இதில் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அங்கு காவல்துறை அணிவகுப்பில் நின்று கொண்டிருந்த பெண் காவலர்கள் உட்பட
5க்கும் மேற்பட்ட காவலர்கள் கடுமையான வெப்பத்தை தாங்க முடியாமல் மைதானத்திலேயே துப்பாக்கிகளுடன் மயங்கி விழுந்தனர். இதனை கண்டிருந்த அருகில் இருந்த காவலர்கள் மயங்கி விழுந்த காவலர்களை மீட்டு ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்து முதலுதவி அளித்தனர். இதனால் விழாவில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரிக்கு வந்துள்ள பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா செய்தியாளர்களை சந்தித்த போது சபாநாயகர் பதவி பாஜகவிற்கு தான் என்று தெரிவித்திருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரிக்கு வந்திருந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முருகா திரையரங்க சந்திப்பில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் புதுச்சேரி பாஜக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள 60 பாஜக நிர்வாகிகளுடன் புதுச்சேரி மாநிலத்தில் பாஜக கட்சியின் வளர்ச்சி குறித்து மத்திய உள்துறை அமைச்சரின் கலந்துரையாடல் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம், ராஜசேகர், மாநிலங்களவை உறுப்பினர் செல்வகணபதி, சட்டமன்ற உறுப்பினர்கள், மாநில தலைவர் ராமலிங்கம், மாவட்ட தலைவர்கள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பங்கேற்பதற்கு முன்பாக பேட்டியளித்த பாஜகவின் புதுச்சேரி மாநில மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா புதுச்சேரியில் பாஜகவின் அடுத்த கட்ட வளர்ச்சி குறித்து அமித்ஷாவுடன் ஆலோசனை கூட்டம் நடைபெற்று வருவதாகவும், புதுச்சேரியின் தற்காலிக சபாநாயகராக அன்பழகன் உள்ள நிலையில் பாஜகவை சேர்ந்த நபரை சபாநாயகராக நியமிக்க கூட்டத்தில் வலியுறுத்த உள்ளதாகவும் கூறினார். பாஜகவை சார்ந்த நபர்தான் சபாநாயகராக இருப்பார் என்றும் அவர் தெரிவித்தார். அமித்ஷா டெல்லி சென்றவுடன் புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சிக்கான திட்டங்களை அறிவிப்பார் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் ஹர்கர் திரங்கா தேசிய கொடி யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் ராஜீவ்காந்தி சிக்னல் அருகே பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹர்கர் திரங்கா தேசிய கொடி யாத்திரையை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து ஊர்வலத்துடன் சிறிது தூரம் நடந்து சென்றார். இதில் கவர்னர் கைலாஷ்நாதன், புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், அமைச்சர் ராஜசேகரன், பாஜக மாநில தலைவர் ராமலிங்கம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சுமார் 500க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பாஜகவினர் ஊர்வலமாக சென்றனர். 100 மீட்டர் நீளம் கொண்ட தேசிய கொடியை அவர்கள் கையில் ஏந்தி சென்றனர். ஜனாதிபதியின் வண்ண விருது பெற்ற புதுச்சேரி காவல்துறையின் வரலாறு குறித்து தற்போது அறிந்து கொள்வோம். புதுச்சேரி காவல்துறை 300 வருட வரலாறு கொண்டது. பிரெஞ்சு காலம் முதல் இன்று வரை காலத்திற்கு ஏற்ப நவீன மாற்றங்கள் வந்துள்ளன. 1674 பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரியை ஆட்சி செய்ய ஆரம்பித்த போது போலீஸ் டி புதுச்சேரி என்ற பெயரில் காவல் அமைப்பு உருவானது. பிரெஞ்சு முறைப்படி கமிஷனர் டி போலீஸ் தலைமையில் செயல்பட்டது. போலீஸ் நிலையங்கள் கமிஷனரேட் என்று அழைக்கப்பட்டது. 1954 நவம்பர் 1ஆம் தேதி புதுச்சேரி இந்தியாவுடன் இணைந்தது. அப்போது பிரெஞ்சு காவல் முறை தொடர்ந்தது. 1963ஆம் ஆண்டு மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் புதுச்சேரி காவல்துறை முறைப்படி உருவாக்கப்பட்டது. ஐபிஎஸ் அதிகாரிகள் தலைமை ஏற்றனர். 1967ஆம் ஆண்டு புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் என 4 பிராந்தியங்களுக்கும் காவல்துறை விரிவாக்கப்பட்டது. புதுச்சேரி காவல்துறை டிஜிபி தலைமையில் 4 பிராந்தியங்களுக்கு தனித்தனி காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ளனர். சட்டம் ஒழுங்கு பிரிவில் 38 காவல் நிலையங்கள், குற்றப்பிரிவு, சிஐடி, கியூ பிரான்ச், போக்குவரத்து காவல் நிலையம், பெண்கள் காவல் நிலையம், சுற்றுலா காவல் நிலையங்கள், கடலோர காவல்படை என பல பிரிவுகள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. தமிழ், பிரெஞ்சு இரண்டிலும் எஃப்ஐஆர் இதில் இருக்கும். இது இந்தியாவிலேயே புதுச்சேரிக்கு மட்டுமுள்ள ஒரு சிறப்பாகும். சில பழைய கட்டிடங்கள் இன்னும் பிரெஞ்சு சிவில் சட்டத்தின் அடிப்படையில் உள்ளன. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் நேரடி கட்டுப்பாட்டில் இருப்பதால் நவீன உபகரணங்கள், அமைப்புகள் எல்லாம் உடனடியாக வந்துவிடும்.
1980ஆம் ஆண்டு தீவிரவாத எதிர்ப்பு பிரிவு உருவாக்கம், 2004ஆம் ஆண்டு சுனாமி மீட்பு பணிகளில் பெரும் பங்கு, 2010ற்கு பிறகு பெண்கள் டெஸ்ட், சைபர் கிரைம், சுற்றுலா போலீஸ் ஆகியவை வலுப்படுத்தப்பட்டன. பிரெஞ்சு ஆட்சியில் தொடங்கி இன்று நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய மத்திய ஆட்சி பகுதி காவல்துறையாக புதுச்சேரி காவல்துறை உள்ளது. இத்தகைய சிறப்பு வாய்ந்த புதுச்சேரிக்கு காவல்துறையின் ஜனாதிபதியின் வண்ணக்கொடி விருதை இன்று மத்திய அமைச்சர் அமித்ஷா வழங்கியுள்ளது புதுச்சேரி காவல்துறைக்கு மேலும் ஒரு சிறப்பம்சமாகும். அடிக்காசு உயர்த்துவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சண்டே மார்க்கெட் வியாபாரிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி சண்டே மார்க்கெட்டில் வியாபாரம் செய்யும் சிறு வியாபாரிகளிடம் புதுச்சேரி நகராட்சி சார்பில் அடிக்காசு வசூலிக்கப்படுகிறது. ஏற்கனவே சதுர அடிக்கு 10 ரூபாய் வாங்கி வந்த நிலையில் தற்போது அந்த கட்டணத்தை 20 ரூபாயாக உயர்த்தியுள்ளனர். இந்நிலையில் இன்று காலை அடிக்காசு வசூலிக்க நகராட்சி அதிகாரிகள் சண்டே மார்க்கெட் சென்றபோது வியாபாரிகள் மற்றும் CITU தொழிற்சங்க நிர்வாகி ஸ்ரீனிவாசன், சாலையோர வியாபாரிகள் சங்க நிர்வாகி வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் அதிகாரிகளை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் நகராட்சி ஆணையர் இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். இதனால் காந்தி வீதி, கொசக்கடை வீதி சந்திப்பில் பரபரப்பு ஏற்பட்டது. இது குறித்து நகராட்சி அதிகாரிகள் வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் எந்த முடிவும் எட்டப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த சம்பவம் காரணமாக அப்பகுதியில் தொடர்ந்து பரபரப்பு ஏற்பட்டது. அகில இந்திய கூடோ விளையாட்டில் பங்கேற்க உள்ள வீரர்களுக்கான தேர்வு நடைபெற்றது. மத்திய அரசின் இளைஞர் மற்றும் விளையாட்டுத் துறையின் அங்கீகாரம் பெற்ற கூடோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா என்ற அகில இந்திய விளையாட்டு ஃபெடரேஷன் 17வது அகில இந்திய கூடோ தற்காப்பு கலை போட்டிகளை வரும் நவம்பர் மாதம் 12ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை குஜராத் மாநிலம் சூரத்தில் நடத்த உள்ளது. இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் புதுவை அணி வீரர்களை புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்கம் சங்க அலுவலகத்தில் தேர்வு செய்யும் பணியில் ஈடுபட்டது. சிறப்பாக பங்கு பெற்ற வீரர் வீராங்கனைக்கு பெல்ட் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சிக்கு புதுவை மாநில கூடோ தற்காப்பு கலை சங்க பொதுச் செயலாளர் சந்தோஷ்குமார் தலைமை தாங்கினார். மூத்த பயிற்சியாளர் மூர்த்தி, நிர்வாகிகள் பாலச்சந்தர், செந்தில்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவை மாநில கூடோ சங்க தலைவர் வளவன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சான்றிதழ்களை வழங்கினார். தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கி அவரது பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தனது பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்நிலையில் அவரை தொடர்ந்து நடிகர் தனுஷின் பிறந்த நாளையும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி அவரது ரசிகர்கள் கொண்டாடியுள்ளனர். நடிகர் தனுஷின் பிறந்த நாளையொட்டி புதுச்சேரி மாநில தனுஷ் ரசிகர் மன்றம் சார்பில் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை மற்றும் கல்வி உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. மாநில தலைவர் சதீஷ் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களை நேரில் சந்தித்து அவர்களின் கல்விக்கு உதவும் வகையில் ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. நடிகர் விஜய் தனது ரசிகர் மன்றத்தின் மூலம் நலத்திட்ட பணிகளில் ஈடுபட்டு வரும் நிலையில் அதே பாணியில் நடிகர் தனுஷின் பிறந்த நாளிலும் மாணவர்களுக்கு கல்வி உதவி வழங்கி ரசிகர்கள் பொதுமக்கள் கவனத்தை ஈர்த்துள்ளனர். விஜயை பின்தொடரும் தனுஷ் ரசிகர்கள் என்ற வகையில் அந்த நிகழ்வு புதுச்சேரியில் பேசுபொருளாகியுள்ளது. புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,965 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,11,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வழங்கினார். புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் விருது பெருமை சேர்க்கிறது. முதலமைச்சர் ரங்கசாமி பெருமிதம். கோரிமேடு காவல் மைதானத்தில் அடுத்தடுத்து மயங்கி விழுந்த போலீசார், விழாவில் பரபரப்பு. பாஜகவை சேர்ந்தவர்தான் சபாநாயகராக இருப்பார். பாஜக மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா நம்பிக்கை. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.